இன்னைக்கு நம்ம பேக்கரி சுவையில் குறைஞ்ச செலவில் வீட்டில் எப்படி பால் ஸ்வீட் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம கடையில் போய் பால் ஸ்வீட் வாங்கினோம்னா அது அதிக காசு போட்டு வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் வீட்டிலே நம்ம செய்யும்போது அது குறைஞ்ச செலவில் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி பால் ஸ்வீட்டில் நம்ம கடையில் தான் வாங்க முடியும்னு நினச்சிருப்போம். ஆனால் வீட்டிலே ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலைட். இப்போ இந்த பால் ஸ்வீட் செய்கிறதுக்காக 2 கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 400 கிராம் அளவுக்கு பால் பவுடர். இப்போ இது கூடவே 1.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் இல்லைன்னா காய்ச்சாத பால் எது வேணாலுமே சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த பால் பவுடர் நல்லா கலந்து கொடுத்துருங்க. இது கெட்டிகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் பால் பவுடரை கலந்துட்டு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பால் பவுடர் இந்த அளவுக்கு நல்லா திக்காக நீங்கள் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக வேண்டாம். இப்போ பால் நல்லா கலந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த பால் பவுடரை ஸ்பூனில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். இது அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இதுக்கப்புறமா அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு நீங்கள் சர்க்கரை எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்து இது மிக்ஸி ஜாரில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வேறு ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கரைச்சி வச்சுருக்க பால் பவுட்ரு அப்படியே சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க. இப்போ கரைச்சி வச்சுருக்க இந்த பால் பவுட்ரு பாலெல்லாம் சேர்த்து நீங்கள் பாத்திரத்தில் சேர்த்ததும் இதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. இப்படி கலந்து கொடுக்க சீக்கிரமாகவே உங்களுக்கு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இது பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு இந்த ஸ்வீட்டு நல்லா திரண்டு வரணும். அது வரைக்குமே இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. இப்போ பாருங்கள், இந்த பால் ஸ்வீட் பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா திரண்டு வந்ததுமே இதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி அப்படியே 1/2 மணி நேரம் ஆற வச்சுருங்க. இப்போ இந்த ஸ்வீட் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சமே நல்லா கெட்டியாயிருச்சு பாருங்கள். இதுக்கப்புறமா பவுட்ரு பண்ணி வச்சுருக்க வெள்ளை சர்க்கரையை அப்படியே சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு நீங்கள் வெள்ளை சர்க்கரை எடுத்து அதை பவுட்ரு பண்ணால் அது 3/4 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ பவுட்ரு பண்ணி வச்சுருக்க வெள்ளை சர்க்கரையும் அப்படியே சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்வீட் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் சர்க்கரை பொடியை சேர்க்கணும். சூடோடு இருக்கும்போது சேர்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். இதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டாம். அப்படியே நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் கை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது தான் இந்த சர்க்கரை பால் பவுட்ரு எல்லாமே சேர்ந்து ஒரே இடத்துல இல்லாமல் மிக்ஸ் ஆகி வரும். அதனால் இந்த மாதிரி நல்லா கை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கூடுதலாக 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இந்த ஸ்வீட்டை நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பால் ஸ்வீட்டை நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் நெய் தடவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்வீட்டை சேர்த்து அப்படியே நல்லா சமப்படுத்தி விட்டு நீங்கள் பீஸ் போட்டு கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த பால் ஸ்வீட்டை லட்டு மாதிரி தான் பிடிச்சி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கையில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன லட்டாக நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கோங்க. இந்த பால் ஸ்வீட்டு அப்படியே கடையில் வாங்கின மாதிரி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு மேலே நீங்கள் பாதாம் பிஸ்தான்னு இந்த மாதிரி தூவிட்டிங்கன்னா அப்படியே பார்க்குறதுக்கு கடையில் வாங்கின பால் ஸ்வீட் மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக குங்குமப்பூ பாலில் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த குங்குமப்பூவை இந்த மாதிரி மேலே கொஞ்சமாக நீங்கள் இப்படி பால் ஸ்வீட் மேலே இப்படி லேசாக வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக கட் பண்ண பாதாம் பருப்பு தூவிக்கோங்க. அவ்வளோதாங்க. பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம பேக்கரியில் வாங்கின பால் ஸ்வீட் மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் தீபாவளிக்கு ஸ்வீட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதை கடையில் வாங்கின ஸ்வீட்டான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த பால் ஸ்வீட்டை கடையில் காசு கொடுத்து வாங்கும்போது அதிக ரேட்டு போட்டு வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் வீட்டிலே செய்யும்போது குறைஞ்ச செலவில் ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். 2 கப் அளவுக்கு நீங்கள் பால் பவுடர் எடுத்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்பவே ஈஸியாக நம்மளும் இந்த மாதிரி பால் ஸ்வீட்டு வீட்டிலே ரொம்ப சூப்பராக செய்யலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பால் ஸ்வீட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.